பார்சாதி பிரம்மோற்சவம் நடக்கிறது. பார்சாதிக்கு இன்னைக்கு வந்து பிரம்மோற்சவம் 5வது நாள். நாச்சியார் திருக்கோணம்னா பெருமாள் வந்து மோகினி அவதாரம் மாதிரி எப்படி வந்து லேடிஸ்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி பெருமாள் வந்து நாச்சியார் திருக்கோணத்தை ஏறியிருக்காரு. இங்கே என்ன ஒரு பெரிய அழகான ஒரு விஷயம்னா பெருமாளுக்கு பின்னாடி குட்டி பெருமாள் ஒன்று ஏழை பண்ணுவாள். அது வந்து நான் குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே அந்த குட்டி பெருமாளை ஏழை பண்ணிட்டு இந்த பெருமாளுக்கு அதாவது மெயின் பெருமாள் எங்கள் பார்சாதிக்கு என்னென்ன வந்து சாத்துப்படி நடக்கிறதோ அதாவது அலங்காரம் நடக்கிறதோ அது மொத்தம் வந்து அந்த குட்டி பெருமாளுக்கு அதே மாதிரியே முகம் உட்பட அப்படியே பார்சாதிக்கு திருமுகம் அப்படியே இருக்கும் அழகாக. அதை வந்து ஒரு பரம்பரையாக ஒரு ஃபேமிலி மட்டும் பண்ணுறா. அது ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி நடத்துறது. ஏன்னா உற்சவம் கோயிலில் பண்ணுறதே அவ்வளோ பெரிய அதாவது எல்லாரும் ஊர் சேர்ந்து தேடிருக்கிற மாதிரி கூடி தேடிருக்கிற மாதிரி தான். அது ரொம்ப கஷ்டம். இவள் வந்து ஃபேமிலி மட்டும் தனியாக எடுத்து பண்ணுறான். இப்போ அந்த ஃபேமிலியை நம்ம மீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த கைங்கரி பண்ணுறவளோட ஃபேமிலி நம்ம பார்க்கலாம். வாங்க அடியே. நமஸ்காரம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி வாசுதேவன். நான் வந்து திருவல்லிக்கேணியில் இருக்கேன். சொல்லுங்க. இந்த பார்சாதி பிரம்மோற்சவத்தை யார் அரேஞ்ச் பண்ணது? முதல் யாருக்கு தோணித்து, எப்படி இது மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு தோணித்து? 60 வருஷமாக இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வாசுதேவன் பேர். அந்த காலத்துலேருந்து அவள் பண்ணிட்டு இருக்கா. அப்பா இப்போ பெருமாள் கிட்ட போயாச்சு. ஆனால் அப்பா இருக்கிற காலத்துலேருந்து இங்கே இருக்கிற ஸ்ரீபாதம் தாங்கிகள் இருக்கிறவா அத்தனை பேரும், அதுக்கப்புறம் வந்து அக்தியாபாகர்கள் எல்லாருமே எங்கள் அப்பா கூட விளையாடினவா. குழந்தையா பெருமாளை ஏழை பண்ணி விளையாடி அது மாதிரி அவள் வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட்டி கண்ணனை வந்து ஏழை பண்ணுறது, பெரிய பெருமாள் மாதிரி ஏழை பண்ணுறதுன்னு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த 3 வயசு குழந்தைலேருந்து எங்களோட குழந்தைகள் கூட வந்து பெருமாளோட வருவாள். ஸோ அவளுக்கும் தோளில் ஏழை பண்ணணும், அது அவளுக்கும் பெருமாளை வந்து ஆராதிக்கணும், அந்த மாதிரி கொண்டாடணுன்ற ஆசை இருக்கிற குழந்தைகளை நாங்கள் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக 50-60 வருஷமாகவே நாங்கள் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா வாகனமும் இருக்கும். என்னென்ன பெருமாள்கிட்ட என்ன வாகனம் இருக்கோ எல்லா வாகனமும் இருக்கும். திருவாபரணம் ஒரு அளவுக்கு மேலே பெருமாள்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு அளவு மேட்ச் பண்ணி நாங்கள் வந்து வெள்ளியில் பண்ணிவிட்டு தங்கம் கோல்டு கவரேஜ் பண்ணியிருக்கோம். அண்டு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு என்னென்ன முடியுமோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நாங்கள் கேர் பார்த்துப்போம். என்னென்ன சாயந்தரம் உண்டு எல்லாம் காத்தாலும் சாயந்தரம் 2 வேளையும் குழந்தைகளும் டான்னு வந்துடுவா. 4 மணிக்கு வானா வந்துடும். திருப்பி தூக்கமே இல்லாமல் இந்த 10 நாள் அந்த குழந்தைகள் பண்ணுற டெடிக்கேஷனுக்கு தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இப்போ இந்த வருஷம் ஒரு 4 குழந்தைகள் வந்து புதுசாக வரானா 4 குழந்தைகள் பெரிய பெருமாள்கிட்ட போவாள். பெரிய பெருமாள் ஸ்ரீபாதம் தாங்கியாக மாறுவாள். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற பெரிய ஸ்ரீபாதம் தாங்கி எல்லாருமே எங்கள் பெருமாள் குட்டி பெருமாள் ஏழை பண்ணுவாங்க. முன்னாடி வந்து 4-5 பேர் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருந்தா. இன்னும் 4-5 குட்டி பெருமாள் வந்துட்டு இருந்தார். அது என்னமோ காரணம் தெரியல, நிறைய பேர் வந்து இது வர முடியாமல் போயிடுது. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை விடக்கூடாதுன்றதுங்க அப்பாவுக்கு அப்புறம் நானும் என் தம்பியும் இன்னொரு பார்சாதின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். நாங்கள் 3 பேரும் வந்து அதை எடுத்து கொஞ்சம் விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதான் பெருமாள் கிருபை, குழந்தைகளுடைய ஆசை, குழந்தைகளுடைய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணதுனால இது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? வந்து அதாவது பெருமாளுக்கு தினமும் புஷ்பம் சாத்துறது, அப்புறம் வந்து அது வந்து பிரித்து போனாங்க. சாத்துப்படி வந்து பார்சாதி மாமாவும் என் தம்பி பாலாஜியும் பண்ணுவான். நான் வெளிக்காரியும் இந்த வெளியில் போய் பெருமாளுக்கு வஸ்திரம் தைச்சி வருது, நாங்கள் திருவாபரணம் வாங்குறது, அப்புறம் பெருமாளுக்கு பல்லாக்கு தைக்கிறது, அந்த மாதிரி பட்டரை கட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பார்த்துப்பேன். குழந்தைகளை பார்த்துக்கிறது, குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறது, அது எல்லாமே அதாவது மாலை செலக்ட் பண்ணுறது, மாலை தைக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணுவேன். திருவாபரணம் பெருமாளுக்கு வந்து திருவாபரணம் சாத்துப்படி சாத்துறதும் வந்து பார்சாதி மாமாவும் பாலாஜியும் பண்ணுவாள். இப்போ என்னென்னா அவளோட குழந்தைகளே தனியாக பண்ண கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தட் நாங்கள் நாளைக்கு, ஏன்னா தம்பி வந்து யூகேல இருந்தான், 10 நாள் லீவ் போட்டு வருவான். ஸோ என்னாலையும் சம்டைம்ஸ் வர முடியாமல் போனாலும் அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் இல்லாமல் இருக்கிற ஷேவும் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி அவளுக்கு சாத்துப்படியும் சொல்லி கொடுத்துட்டோம், எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம். பெருமாள் கிருபை இருந்ததுன்னா ஒருவேளை எங்களால் வர முடியலனாலும் இது கண்டினியூ ஆகணுங்கிறது எங்களோட விஷயம். இது வந்து எந்த குழந்தைகளும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா? இதில் வந்து நோ காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இங்கே நிறைய குழந்தைகள் வந்து பாகவதா குழந்தைகள் எல்லாரும் இருக்கா. பாகவதா குழந்தைகளும் இருக்கா. இங்கே பக்கத்தில் ஸ்லம் இருக்குது, அந்த குழந்தைகளும் வரா. பக்கத்தில் இங்கே மாட்டுக்காரோட குழந்தை இருக்குது, அவளும் வரா. எல்லா குழந்தைகளும் வந்து வேதபாவமே கிடையாது. அந்த எல்லா குழந்தைகளும் இல்லாமல் நாங்கள் எல்லா குழந்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போ சத்திக்கு இந்த வருஷம் 56 குழந்தைகள் இருக்கா. சூப்பர். அந்த 56 குழந்தைகள் போன வருஷம் 55 குழந்தைகள் இருந்தால் அதில் ஒரு 6-7 பேர் பெரிய பெருமாள்கிட்ட கைங்கரியத்துக்கு போயிட்டா. புதுசாக ஒரு 5 குழந்தைகள் வந்துருக்கோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த கைங்கரியம் மேன்மேலும் உங்களுக்கு வளரட்டும். அடியேன். கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை. மறைமூர்த்திகள்